ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெமிஸ் கிச்சன். ஹெமிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, இட்லி மிளகா பொடி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இட்லி மிளகா பொடி எமர்ஜென்சிக்கு நம்ம வீட்டில் சட்னி அரைக்காத சமயத்தில் பொடியை வச்சு கூட ஒரு இட்லி தோசை சுட்டு சாப்பிட்டுடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி. கருப்பு உளுந்தில் தான் இந்த பொடி பண்ண போகிறேன். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். பாருங்கள், பொடி இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா, கருப்பு உளுந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், 2 சம அளவு எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ப நிறைய நான் சேர்த்துருக்கேன். இவ்வளோதானே இல்லை, உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 100 கிராமுக்குள்ளே சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகா. கருப்பு எள்ளு எடுத்திருக்கேங்க, வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி நிறையா பொடி நுணுக்கிறேன், அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். வேர்க்கடலை எடுத்திருக்கேன். மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலை. பூண்டு எடுத்திருக்கேன், பெருங்காயம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். நம்ம எல்லாத்தையும் 1 by 1 வறுத்துட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு உப்பையும் லாஸ்ட்டாக வறுத்து போட்டு அதை பொடி பண்ணி நான் காட்ட போகிறேன். இவ்வளோ தாங்க இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள். இட்லி பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வறுக்கிற மெத்தடில் தாங்க இருக்குது. ரொம்ப கருக வறுக்கக்கூடாது. எல்லாத்தையுமே பொன்னிறமாக சிம்மில் வச்சு நல்லா மெதுவாக வச்சு வறுக்கணும். அதை வறுக்கிற பக்குவம் எப்படின்னா அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க, நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். பொடி நுணுக்கிறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு அடிகனமான கடாயாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எள்ளை கொட்டி வறுத்துக்கலாம். லைட்டாக வெடிக்கும், அந்த அளவுக்கு வறுத்து விட்டால் போதும். ரொம்ப கருகிற மாதிரி வறுத்துறாதீங்க. பாருங்கள், படப்படன்னு வெடிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ஆற விட்டுறலாம். அடுத்து கொஞ்சம் மிளகு சீரகம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வறுத்துக்கலாம். பாருங்கள், மிளகு சீரகம் வறுந்துருச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. பாருங்கள், உளுந்து நல்லா செவக்குது பாருங்கள். கருகக்கூடாது, ஆனால் நல்லா செவந்து இருக்கணும். அப்போ தான் இட்லி பொடி நல்லா வாசனையாக முறுமுறுன்னு இருக்குங்க. நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் கூட போட்டுக்கலாம், ஆனால் கருப்பு உளுந்து போடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இடுப்பு வலி, மூட்டு வலியெல்லாம் வராது கருப்பு உளுந்து சாப்பிடும்போது. இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். பாருங்கள், கடலை பருப்பு எடுத்தோம்ல, அதையும் கொட்டி வறுத்துக்கலாம். பாருங்கள், கடலை பருப்பு நல்லா வறுத்து விட்டுட்டோம். இப்படி செவந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வேகாதுங்க கடலை பருப்பு. அதனால் டைம் எடுத்து பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்து விடுங்க. கடலை பருப்பை மட்டும் உள்ளே அப்படியே நசுக்குன்னு இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு வறுத்து விட்டிங்கன்னா தான் உள்ளேயும் நல்லா முறன்னு இருக்கும், பொடியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் லைட்டாக வறுந்துருச்சுன்னு சொல்லி எடுத்துடாதீங்க. இந்த கடலை பருப்பை கொஞ்சம் டைம் எடுத்து சிம்மில் வச்சு வறுத்து விடுங்க. பாருங்கள், நல்லா வறுந்துருச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை எடுத்துருக்குறோம். ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலை உருவி நான் நல்லா கழுவிட்டு காய வச்சுருந்தேன். அந்த கருவேப்பிலையை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப போட வேணாம், கருவேப்பிலை பொடி மாதிரி ஆகிடும். ஒரு 4-5 கொத்து போட்டால் போதும். இது கூடவே எடுத்து வச்ச காஞ்ச மிளகாவையும் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா வறுந்துருச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலை எடுத்துருக்கோம், அதையும் கொட்டி வறுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், அதனால் லைட்டாக வறுத்தா போதும். பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுந்துருச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், லாஸ்ட்டாக கடாயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நான் ஒரு கட்டி பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் கொட்டிக்கலாம். பாருங்கள், பூண்டை நல்லா இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயத்தை போட்டு இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் எதுக்குமே எண்ணெய் ஊற்றி வறுக்கல, இந்த பூண்டுக்கும் பெருங்காயத்துக்கும் மட்டும்தான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். அதுவும்
இதை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா புரிஞ்சு வரும். கட்டி பெருங்காயம் பொடிக்கு வந்து கட்டி பெருங்காயம் போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கூடுதலாக வேணாலும் கூடுதலாக போட்டுக்கோங்க பெருங்காயம். ஏன்னா நம்ம கடலை பருப்புலாம் போட்டிருக்கோம்ல, அதனால் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராது. அதனால் பெருங்காயம் பூண்டு வந்து கொஞ்சம் நிறையாவே போடுங்க, நல்லாயிருக்கும். அப்படியே சிம்மிலேயே வச்சு நல்லா செவக்க வறுத்து விட்டுடலாம். ரெண்டையுமே வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு நான் இதை வந்து எந்த ஸ்டேஜில் போட்டு அரைக்கிறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், பெருங்காயமும் பூண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை அப்படியே வந்து நம்ம ஆற விட்டுடலாம். இதை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க. அதனால் இந்த இதுலேயே எண்ணெயில் இந்த சூட்லேயே இருக்கட்டும், நான் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா பொரியட்டும். அவ்வளோதாங்க, இட்லி பொடிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சு அரைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. பாருங்கள், பொடி நுணுக்கிறதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். ஈரம் இல்லாத மிக்சி ஜாராக பயன்படுத்துங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா ஆற வச்சு போடுங்க, அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பு உளுந்து, எள்ளு, மிளகு, சீரகெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்லங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் வந்து இட்லி பொடி அரைச்சி வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த பொடி ஒரு மெத்தடில் இருக்கும், அதையும் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலில். எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். என்னோடய ஜாரு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் நான் எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறேன். சின்ன ஜாராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் 2 பேட்சாக இப்போ போட்டுக்க போகிறேன். நான் வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன்லங்க, அதை போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு வேர்க்கடலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அது எதுக்குன்னு காட்டுறேன். இப்போ இது கூடவே நம்ம பூண்டு பெருங்காயம் எல்லாம் வறுத்தோம்லங்க, அதையும் இது கூட பாதியாக போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். 2 பேட்சாக போட்டு அரைச்சேன். பாருங்கள், ஒரு தட்டு நிறையா எனக்கு தூள் கிடச்சிருக்கு நான் எடுத்த பொருளுக்கு. இப்போ வந்து நான் கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து தனியாக வச்சுருந்தேன்னாங்க, அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். சும்மா பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், வேர்க்கடலையை ஒரு 2 சுற்று தாங்க சுற்றினேன். அப்படியே குறப்பாக இருக்கும். இதையும் நம்ம இந்த பொடி கூட அப்படியே போட்டுக்கலாம். வறுத்த எள்ளு கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எதுக்கு இப்படி போடுறோன்னாக்கா, அப்படியே நம்ம தொட்டு சாப்பிடும் போது எண்ணெய் ஊற்றி அங்கங்கே இந்த வேர்க்கடலை பொடியும் இந்த எள்ளும் அப்படியே கிடக்கும் முழுசாக. நம்ம எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட நீங்கள் கருவேப்பிலையை கூட பொரித்து போட்டு நுணுக்கி போட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அருமையான இட்லி பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடைகளில் போய் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியான முறையில் இந்த இட்லி பொடியை நுணுக்கி வச்சுக்கிட்டோம்னா, அப்பப்போ நம்ம வந்து சட்னி அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் இட்லி பொடியை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம இட்லி தோசை எது வேணாலும் சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு இட்லி பொடி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.